சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் பரமபதம் அபீப்சன் அலப்ய கிருணீத்ருதம் தத் அபரிஹரணீயான் அவைஷ்ணவ மானுஷான் சுபதம் அபிநயங்ஸ்தான் பரத்வம் அதோச்சிவான் அதிகுருக்க மதார்ச்சா ஸ்திதாவபி நவ் பிரபோஹோ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். தன்னூர் பெருமாள் விஷயமாக நம்மாழ்வார் பாடிய ஒன்றும் தேவும்னு தொடங்கக்கூடிய பதிகம். இதுல அர்ச்சாவதாரம் கோவில் கொண்ட நிலையிலும் பகவான் பரம்பொருளாக பெருமை குன்றாமல் இருக்கிறான் என்பதை ஸ்தாபித்து வருகிறார் நம்மாழ்வார். முதல் பாசுரத்திலே ஊழிக்காலத்திலும் நிலை நிற்பவர் பகவான், அதனால அவர்தான் பெரியவர். 2வது பாசுரத்துல மற்ற தெய்வங்களையே படைத்தவர் பகவான், அதனால அவர்தான் பெரியவர். 3வது பாசுரத்துல மொத்த பிரபஞ்சத்தையும் காப்பவர் ஆளுமை செலுத்துபவர் அவர்தான், அதனால அவர்தான் பெரியவர். 4வது பாசுரத்துல மற்ற தெய்வங்களுக்கே ஆபத்து வந்தாலும் அவர்களையும் காப்பவர் பகவான், அவர்தான் பெரியவர். இப்ப 5வது பாசுரத்துல மற்ற தெய்வங்களுக்குள்ளும் ஆத்மாவாக பகவான் இருக்கிறான், அவருக்கு சரீரமாக உடம்பாக மற்ற தேவதைகள் இருக்கிறார்கள், அதனால நாராயணன் தான் பெரியவர்னு ஸ்தாபிக்க போகிறார். இப்ப 5ஆம் பாசுரத்துல காட்சி என்னன்னா, நம்மாழ்வாரை எதிர்த்து வாதம் பண்ண 3 வருகிறார்கள். முன்பாட்டுல இருவருமே அடையாளவாதிகள். ஒருத்தர் பெயர் அடையாளத்தை வச்சு மும்மூர்த்தி சமம்னு பேச வந்தார். இன்னொருத்தர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி அடையாளமா வச்சுட்டு இது 3மே இல்லை, நான் வேற ஒரு கடவுளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ அப்படி இல்லை, இவர்களுமே டெஃபினட்டா ஸ்பெசிபிக்கா ஒரு நெறியை சேர்ந்தவர்கள். நம்மாழ்வாரை எதிர்த்து வாதம் பண்ண வருகிறார்கள். யாருன்னா, ஒருவர் லிங்க புராணத்தை பின்பற்றி சிவனை பரம்பொருள்னு பேசுறார். அப்போ இவருக்கு வேதம் பிரமாணம் இல்ல, லிங்க புராணம் என்று லிங்கம் சிவனுடைய பெருமையை சொல்லும் புராணம், அதை வச்சுன்னு அவர் வாதம் பண்ண வர்றார். 2வது யாருன்னா பௌத்தர், அவர் உலகமே சூன்யம்ங்கிறார். 3வது நபர் யாருன்னா ஜெயினர், அவர் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், சர்வம் அநேகாந்தம், அதனால இதுதான்னு வரையறுத்து சொல்ல முடியாது, இதுதான் பிலாசபின்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவர். 3 வருகிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், உடனே இப்ப அந்தந்த குரூப் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அப்ப இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை, அவருக்கும் இவருக்கும், தயவு செய்து இந்த மட்டத்துக்கே அதை கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் உயர்ந்த வித்வத் சபைகளிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாதங்கள். இதெல்லாம் 2 சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து இவர் இதுங்கிறார் அவர் அதுங்கிறார் பேசினா எவ்வளவு நன்னா ரசிப்போம். இப்போ ஒரு அணுசக்தின்னு சொன்னாலே அந்த அணுசக்தி என்பது அழிவுக்கு எப்படி பயன்படும், ஆக்கத்துக்கு எப்படி பயன்படும், 2 பேர் டிபேட் பண்ணா அதை ஆரோக்கியமான ரீதியில தானே நாம பாக்குறோம். அது போல சாஸ்திரங்கள்ல இது போல நிறைய விவாதங்கள் வரும். நம்ம பிரம்மசூத்திரம், ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், இது எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இது வித்வான்கள் மத்தியில உன்னுடைய நெறியில இப்படி ஒண்ணு இருக்கு, இதை நீ இப்படி சரி பண்ணிக்கலாமே, அவர் திரும்ப இவர்கிட்ட உன் நெறியில இப்படி இருக்கு, இதை சரி பண்ணிக்கலாமே, அந்த எண்ணத்துலதான் சொல்றாரே ஒழிய உடனே ஒரு தெய்வத்தை ஒரு மட்டம் தட்டுறார், இல்ல ஒரு நெறியை சேர்ந்தவர்களை குறைச்சு பேசுறார், அந்த மாதிரி நாம எடுத்துக்கவே கூடாது. நாம எல்லோரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். என்னதான் 2 சயின்டிஸ்ட் அந்த மேடையில வாதம் பண்ணாலும், ஏன் பட்டிமன்றத்துல 2 பேச்சாளர் பேசினாலும் இறங்கி போகும்போது தோல்ல கை போட்டுன்னு தானே போறாங்க. அந்த லௌகிக பட்டிமன்றத்திலேயே அப்படி இருக்குன்னா, ஆன்மீகத்திலையும் உயர்ந்த விவாதங்கள்ங்கிறது நடந்தாலும் அதுக்கப்புறம் நாம எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இத்தோடு இப்ப பாசுரத்துக்கு வருவோம். ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி நதிக்கரை, புளியமரத்தடி, நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கார், ஆதிநாத பெருமாளை பாடுகிறார். இப்ப எதிர்த்தாப்புல 3 பேர். ஒருத்தர் சொல்றார், நான் லிங்க புராணத்தை நான் படிச்சுட்டேன், லிங்க புராணத்துல சிவன் தான் பரம்பொருள்னு சொல்லியிருக்கு, நீங்க பாட்டுக்கு 4 பாட்டா நாராயணன் நாராயணன்ங்கிறீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னார். இந்த பக்கம் பௌத்தர் வந்தார். அவர் சொன்னார், எல்லாமே பொய், உலகமும் மாயை, நீயும் பொய் நானும் பொய், சொல்லிட்டு இருக்க வெங்கடேஷும் பொய், எல்லாமே சூன்யம், இதுல ஒரு கடவுளை மட்டும் உண்மைன்னா நான் ஏத்துப்பேனார். ஜெயினர்னு ஒருத்தர், அவர் சொன்னார், இல்ல இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், கடவுளுக்கு உருவம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்றார். இப்ப 3 பேருக்கும் நம்மாழ்வார் மறுப்பு சொல்லி, பகவான் பரம்பொருள், நீங்க எதோ தெய்வம் வழிபடுறீங்களே, அவர்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவன் நாராயணன் தான், உங்களுக்குள் ஆத்மாவும் அதே நாராயணன் தான் உணர்த்த போறார். 5ஆம் பாசுரம் பார்த்துருவோமா. இலிங்கத்து இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர்
ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. இந்த பாசுரத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கும் அந்த ஊர் பெருமாளுக்கே பொலிந்து நின்ற பிரான் என்று ஒரு திருநாமமே உண்டு. ஆதிநாத பெருமாள்னு வழக்கத்தில் சொன்னாலும் பொலிந்து நின்ற பிரான் என்று பிரசித்தமான திருநாமம் இந்த பாசுரத்துல ஆழ்வார் வழங்கிய திருநாமம். இலிங்கத்து இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. இப்போ இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், முதல்ல யார் வந்தார்னா லிங்க புராணக்காரர் வரார். அவர்கிட்ட சொல்றார், அந்த லிங்க புராணம் எப்படின்னா, இலிங்கத்து லிங்கத்தின் மீது ஈட்ட பெருமைகளை சேர்ப்பதற்காக புராணம், ஒரு புராணம் இயற்றப்பட்டது. இலிங்கத்து இட்ட, அதை வெறும் லிங்க புராணம்னு ஆழ்வார் சொல்லல பாருங்க, இலிங்கத்து இட்ட புராணம்னார். அதாவது லிங்கத்தின் மீது பெருமையை ஏறிட்டு சொன்ன புராணம். அது எப்படிப்பா அப்படி சொல்லலாமான்னா, இதுவும் பாருங்க அன்பயஸ்டு ரிசர்ச்சாக இது நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல சுவையாக ஒரு விஷயம் காட்டுறார். என்னன்னா 18 புராணங்கள் பார்க்குறோம் இல்லையா, அதுல ஒவ்வொரு புராணத்தையும் கவனிச்சேன்னா ஒரு சிஷ்யர் ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்பார், அடியன் இன்னதை தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவர் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாரோ கேள்வியை பொறுத்து ஆச்சாரியன் பதில் சொல்லுவார். இப்ப லிங்க புராணம்ங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, சிஷ்யன் குரு கிட்ட எனக்கு லிங்கத்தின் பெருமையை சொல்லு, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அவர்கிட்ட குறைச்சு சொல்லக்கூடாது இல்லையா, அப்போ லிங்கத்தின் பெருமையை நன்றாகத்தான் சொல்லுவார். அது லிங்க புராணம். ஆனா 18 புராணத்திலேயே விஷ்ணு புராணத்துக்கு மட்டும் தனி சிறப்பான். இதை நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல காட்டுறார். மைத்ரேயர் என்ற சிஷ்யர் பராசர முனிவர்ங்கிற ஆச்சாரியன்ட்ட கேட்கிறார், என்மயம் ச ஜெகத் பிரம்மன்னு யதச்ச ஏதத் சராச்சரம் லீனமாசீத் யதா யத்ர லயம் ஏஷ்யதி யத்ர சகா. இங்க கேள்வியே என்னன்னா, எனக்கு விஷ்ணுவின் பெருமையை சொல்லுன்னு அவர் கேட்கல. அன்பயஸ்டா ஜெனரிக்கா, இந்த உலகத்தை யார் படைத்தார், இந்த உலகம் எங்கும் யார் நிறைந்திருக்கிறார், அழிவு காலத்தில் பிரளய காலத்தில் உலகம் யார்கிட்ட போய் லயம் அடையும், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னார். அப்ப மற்றைய எல்லா புராணங்கள்லையும் பார்த்தா கேட்கணும்னு நினைக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி இதன் பெருமையை சொல்லுங்கிறார். அதுக்காக சொல்றவரும் அதுக்கேற்ற மாதிரி பெருமையை சொல்றார். ஆனா விஷ்ணு புராணத்தில் மட்டும்தான் மைத்ரேயர் ஜெனரிக்கா இந்த உலகத்தின் இயல்பை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், அது யாருன்னு கேட்கும்போது சிஷ்யன் விஷ்ணுன்னு சொல்லல, ஆச்சாரியன் பதில் சொல்றார். பராசரர் விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜெகத் தத்ரைவ சஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜெகதோசிய ஜெகச்சசகா. விஷ்ணுவாகிய நாராயணன்டேன் தான் இந்த உலகம் வந்தது, அவன்தான் உலகெங்கும் நிறைந்திருந்து காக்கிறான், மீண்டும் அவன்கிட்ட தான் லயமடையும்னு இது குருவா சொன்னது. அதனால இது ஏறிட்டு சொன்னது கிடையாது விஷ்ணு புராணம். அது விஷ்ணுவின் பெருமை உள்ள பெருமையை ஜெனரிக்கா கேள்வி கேட்க அதுக்கு ஆச்சாரியன் அன்பயஸ்டா பதில் சொன்னார். ஆனா மற்றவை என்பது ஒன்றின் மீது பெருமையை ஏறிட்டு சொல்லுமாறு இவரும் கேட்கிறார், அவரும் சொல்றார். அதனால மீண்டும் சொல்றேன், உடனே அதை ஃபாலோ பண்றவாள்லாம் யாராவது நம்ம கிட்ட சண்டைக்கு வர போறா? பாசுரத்தின் தாற்பயம் என்னங்கிறத மட்டும்தான் பார்க்கிறோம். வைணவத்தின் அடிப்படை கொள்கையில பெருமாள் பரம்பொருள் என்பதால் அந்த கோணத்தில் மட்டும் இதை ரசிக்குமாறு மீண்டும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய மனசையும் புண்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதனால இலிங்கத்து இட்ட புராணத்தீரும், அந்த லிங்கத்தின் மீது பெருமையை ஏறிட்டு சொல்ல புராணத்தோடு வருகிறாயா, அது பெருமையை ஏறிட்டு சொல்றதுக்காக சொன்னதுப்பா. அப்புறம் இந்த பக்கம் 2 பேர் நிக்கிறா, பௌத்தர் ஜெயினர். அவரைத்தான் சமணரும் சாக்கியரும். சமணர் என்றால் ஜெயினர், சாக்கியர்னா பௌத்தர்னு அர்த்தம். இவர்களை நம்மாழ்வார் சொன்னார், நாம் இருக்க வேண்டாம், உங்களை பத்தி மனுஸ்மிருதியில மனுவே சொல்லிட்டார். யாத வேதபாக்கியா ஸ்மிருதயா யாச்சகாச்ச குதிருட்டயா சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்திய தமோ நிஷ்டாகி தாஸ்மிருதாக. இது போல வேதத்துக்கு முரணா, அதாவது பௌத்தர் ஜெயினர் இருவருமே வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்படிப்பட்ட கொள்கை வேத பாக்கியாக, எப்போ வேதத்துக்கு புறம்பாக நீங்க போயிட்டோ, குதிரிட்டையகா வேறு சில கோணத்தில் தவறான அர்த்தங்கள் சொல்றேன்னா சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்திய, இது எந்த வகையிலையும் பலன் தராது. தமோ நிஷ்டாகி தாஸ்மிருதாக, இதெல்லாம் தமோ குணத்தை தான் வளர்க்கும்னு சொல்லி மனுவே சொல்லிவிட்டார். ஆகையினால இதுக்கு நாம் புதுசா மறுப்பு கொடுக்க வேண்டாம், மனுஸ்மிருதியில மனுவே இதற்கு மறுப்பு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கட்சியும் செல்லாது. அதனால நீங்களோ தமோ குணத்தால ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அந்த பக்கம் தான் விரும்பிய ஒரு தெய்வத்தை புகழ்ந்து சொல்வதற்காக ஒரு புராணம் வச்சுட்டு இருக்கார். நான் அன்பயசா வேதத்தை கையில வச்சுட்டு இருக்கேன், இதுல எது வசதி நீங்க சொல்லுங்க. இலிங்கத்து இட்ட புராணத்தீரும், நீங்க ஒரு இஷ்டமான விஷயத்துக்காக உன்னை எழுதி வச்சிருக்கேன். சமணரும் சாக்கியரும், நீங்க அடிப்படை வேதத்தையே மறுத்துட்டு நீங்களா ஒரு கொள்கையை எழுதி வச்சிருக்கேன். அதாவது இதா கொஞ்சம் வேதத்துக்கு உட்பட்டு வருது, இது சுத்தமா வேதத்துக்கு புறம்பாக போயிட்டேள். இது மட்டும் இல்ல, இது போல இன்னும் பலர் வரலாம். அவர்களை தான் வலிந்து வாது செய்வீர்களும்.
வலிந்து வாது செய்யுதுன்னா வலிய வந்து நாம பாட்டுக்கு பெருமாளை வழிபட்டு இருந்தா, அதனாலதான் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. மேலோட்டமா பாக்குறவா என்ன சொல்லிடுவா, சார் நாங்க நம்மாழ்வாரெல்லாம் பெரிய ஜீனியஸ் கிரேட்னு நினைச்சோம் சார், அவர் என்ன சார் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்க மதத்துல அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்றாருன்னு. பாட்டை நன்னா கவனிங்க. ஆழ்வார் பாட்டுக்கு பெருமாளை தான் பாடிட்டு இருந்தார். பெருமாளை வழிபடுங்கன்னு தான் நமக்கு உபதேசம் பண்ணார். அடியன் சொன்ன காட்சியை கவனிச்சது இல்லையா? சும்மா இருந்த ஆழ்வார்த்தை இவர்கள் தான் வந்து நீங்க எதுக்கு பெருமாள்னு சொல்றது என்னன்னு சொல்றதுன்னு வலிந்து வாது செய்வீர்களும். வலிய வந்து சும்மா உட்காண்றது ஆழ்வார்த்தை இவாதான் பேச்சு கொடுத்து வெதண்டாவாதம் செய்தார்கள். அப்படி வெதண்டாவாதம் பண்ணும்போது பெருமாள் அடியார்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஓஹோ, நம்மாழ்வார் சொல்ற இந்த கொள்கையெல்லாம் தப்பு போல இருக்கு, அதனாலதான் ஒருத்தன் வந்து சொல்றான். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுறது, இந்த சோசியல் மீடியால யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு செய்தி போடுறான்னு வச்சுக்கோங்க, அதை உடனே நம்பிடுறா. ஒரு ஆச்சாரியன் சொன்னா கூட நம்புறது இல்ல, கூகுள் ஆச்சாரியாரும் வாட்ஸ்அப்பும் சொல்றதான் நம்புறா. இது போல அந்த காலத்திலையும் ஒரு மகான் நம்மாழ்வாருக்கு வந்து உபதேசம் பண்றார், குறுக்க வந்து வலிய வெதண்டாவாதம் பண்ணா, அப்ப அவர் கொள்கையில உள்ள பிழைய சுட்டி காட்டித்தான் அவரை வெளியே அனுப்பி ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால ஆழ்வார் சொல்றார், உங்கள்கிட்ட நான் இவ்வளவு மறுத்து பேசுறேன்னா இப்போ உங்களை எல்லாம் குத்தம் சொல்லணும்னு நோக்கம் இல்லை. ஏன் இதுலயே எவ்வளவோ நேயர்கள் பார்ப்பாங்க. வைணவர்கள் மட்டும் இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் பாக்குறது இல்லை, எல்லா நேயர்களும் தான் பாக்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன தோணும், என்னப்பா இது இப்படி இருக்கேன்னா, அது விஷயம் இல்ல. இவா வலிய வாதம் பண்ணதுனால ஆழ்வார் பதில் சொல்றாருதான், வலிந்து வலிய வந்து வாது செய்வீர்களும். இந்த இடத்துல வாதம்னா வெதண்டாவாதம்னு அர்த்தம். தேவையில்லாம வந்து வெதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே, செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான். நீங்க மட்டும் இல்ல, மற்றும்னா உங்களோடு சேர்த்து நும் தெய்வமும், நீங்க ஒரு நெறியில ஒரு தெய்வத்தை வழிபடுறே, அந்த தெய்வங்களாகவும் ஆகி நின்றான். பகவானே ஆனான். அதாவது ஆனான்னா என்ன அர்த்தம், அவனே இவான்னு அர்த்தம் இல்ல, உங்களையெல்லாம் சரீரமாக கொண்டு உங்களுக்குள் ஆத்மாவாக பெருமாள் தான் இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ வலிந்து வாது செய்வீர்களும், இப்படியெல்லாம் வலிய வலிய வந்து வாதம் பண்றே, வாதம் செய்யக்கூடிய நீங்களாகவும் மற்றும் தெய்வமும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களாகவும் ஆகி நின்றான். அவனே ஆனான்னா உங்க எல்லாரையும் தனக்கு சரீரமாக கொண்டு உள்ள உயிராக அவன் தான் இருக்கான், அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். அதனால அவனே நீங்கள், அவனே நீங்களாக ஆனான் என்றே சொல்லலாம். இதுக்கு வேதத்துல பிரமாணம் இருக்கு, அது கொடுத்துட்டார் ஆழ்வார். நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல காட்டுறார். அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, எல்லோருக்கும் உள்ளே நுழைந்து உள்ளே இருந்து கொண்டு எல்லோரையும் நியமிப்பவன், ஆத்மாவாக கண்ட்ரோல் பண்ணுபவன் பகவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அதனால உள்ளிருந்து இயக்குபவன் அவன்தான், எல்லாராகவும் ஆகி நின்றவன் அவன்தான். அந்த பெருமாள் தான் திருக்குறுகூர்ல எழுந்துருளி இருக்கார். அதனால வாதம் பண்றதை விடுங்கோ, நமக்கு வழிபாடு தான் முக்கியம். இந்த அதிகமான ஆராய்ச்சியை விடுங்கோ, பகவத் அனுபவம் தான் முக்கியம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 பாசுரங்களாக நிறைய வாதம் பண்ணியாச்சு. வாதத்தை நிறுத்துங்கோ. இப்ப பெருமாள் பெருமை புரியறதா? நாமெல்லாம் எதுக்கு ஒன்று கூடினோம்? நன்னா பகவானுடைய குணத்தை அனுபவிக்கணும்னு. அதனால வேற எந்த எண்ணம் இருந்தாலும் இந்த பாயிண்டோட தூக்கி போட்டுட்டு பெருமாளை சேவிக்க வாங்கோ. எங்கன்னா மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள். நேரா திருக்குறுகூருக்கு வாங்கோ. நாமெல்லாம் மனிதர்கள்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கோம், ஆனா திருக்குறுகூர்ல பார்த்தா நெற்பயிர்கள்லாம் இருக்கு பாருங்க, அது காத்துல அசையறதான். எதுக்குன்னா பெருமாளுக்கு விசிறி சாமரம் வீசணும்னு காத்துல அசைஞ்சுட்டு இருக்கு. நாம எதுக்காக வாதம் பண்ணணும்? வாதத்தை விடுங்கள். மலிந்துன்னா நிறைந்துன்னு அர்த்தம். நிறைந்து அங்கே நிறைய முளைத்து இருக்கக்கூடிய விளைந்து இருக்கக்கூடிய செந்நெல், நல்ல செம்மையான நெற்கதிர்கள் எல்லாம் கவரி வீசும். கவரினா விசிறி, சாமரம்னு அர்த்தம். பெருமாளுக்கு சாமரம் வீசுவது போல கவரி வீசும், அப்படியே காற்றில் அசைகிறது. அப்படிப்பட்ட திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூர் கஷேத்திரத்துல பெருமாள் கோவில் கொண்டு இருக்கார். அப்போ அந்த பயிர்கள்லாம் வந்து வாதமா பண்ணிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி சொல்ற, நீ அது கேட்கலையே, அதுக்கு தெரிஞ்சிருக்கு பெருமாளோட பெருமை கவரி வீசுறது. அது போல பெருமாளை வழிபட நீங்களும் வந்துட்டா பிரச்சனையே இல்லை, வாதமே வேண்டாம். அதனால மலிந்து செந்நெல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள். செந்நெல் பயிர்கள் எல்லாம் மலிந்து நிறைந்திருந்து பெருமாளுக்கு சாமரம் வீசுறதே. அந்த திருக்குறுகூர்ல இருக்கும் பெருமாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொலிந்து நின்ற பிரான் கண்டீர். நான் ஏதோ கண்ணுக்கு தெரியாத பெருமாளை சொல்லல, கண்ணுக்கு தெரியும் பெருமாள். பொலிந்து நின்ற பிரான் அவருக்கு திருநாமம். கண்டீர், கண்ணால பாத்துக்கோங்க. ஏன்னா பிரச்சனையே என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றா, சார் எங்களுக்கு தெய்வம் கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்துனா பிரச்சனையே இல்லை சார், கடவுள் கண்ணுக்கு தெரியாததுனாலதான் கடவுள் பேர்ல நிறைய பிரச்சனை நடக்கிறது, நிறைய சண்டை நடக்கிறது, வாதம் நடக்கிறது, எவ்வளவோ சொல்றா இல்லையா? யார் சொன்னது கண்ணுக்கு தெரிய மாட்டார்னு? எங்க ஊர் ஆழ்வார் திருநகரியில வந்து சேவிச்சு பாருங்க. பொலிந்து நின்ற பிரான் கண்டீர்னார். அது என்ன பொலிந்து நின்ற பிரான்னா என்ன அர்த்தம்னா, பொலிந்துனா பொலிவு, பிரகாசமா இருக்காருன்னு அர்த்தம். ஒளி வீசின்னு இருக்காராம். ஏன்னா வைகுண்டத்துல இருப்பதை விட ஆழ்வார் திருநகரிக்கு வந்ததுதான் பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தமா. அதனால பொலிந்து ஒளி வீசி கொண்டு நின்ற, அந்த க்ஷேத்திரத்திலே நிலைத்து நின்ற பிரான். பிரான் என்றால் பேருதவி புரிபவர்னு அர்த்தம். பொலிந்து நின்ற பிரான் கண்டீர், கண்ணால செவிச்சுக்கோங்கோ.
ஒன்றும் பொய்யில்லை. ஒன்றும்னா அவருடைய புகழ்னு இவ்வளவு நேரம் நான் பேசினேனே, பெருமையை இவ்வளவு நேரம் சொன்னேனே, ஒன்றும் பொய்யில்லை. இது வரைக்கும் நான் சொன்னதுல ஒண்ணு கூட பொய்யில்லை. ஊழிக்காலத்தில் நிலைத்து நிற்பவர் அவர்தான்னு சொன்னேன். மற்ற தெய்வங்களை படைச்சவர் அவர்தான்னு சொன்னேன். அது போல மொத்த உலகத்தையும் ஆள்பவர் காப்பவர் அவர்தான்னு சொன்னேன். மற்ற தெய்வங்களை காப்பவரே அவர்தான். ஒரு ஆபத்துன்னு வந்தா இவர் தான் காப்பாத்துறாருன்னு சொன்னேன். ஏன் இந்த பாசுரத்திலே அவர்தான் எல்லோருக்கும் ஆத்மான்னு. ஒன்றும் பொய் இல்லை. இதுல ஒண்ணு கூட பொய் கிடையாது. ஏன்னா உலகத்துல யாராவது ஒருத்தரை புகழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வரி உண்மையை எழுதியிருப்போம். கொஞ்சம் ஒரு 5வது வரி அப்படியே கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி, கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சி, கொஞ்சம் சேர்த்து எழுதுவோம். அது பொய்யா இருக்கும். அப்புறம் கவிதைக்கு பொய் எழுதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பகவானுக்கு அப்படி இல்லை. அவர் உள்ள பெருமையை பேசியே முடிக்க முடியாதே. அப்புறம் இல்லாததெல்லாம் நாங்க ஏன் சொல்ல போறோம்? அதனால ஒன்றும் பொய் இல்லை. அப்போ பொலிந்து நின்ற பிரான் நம்மளை தேடி வந்திருக்கார். கண்டீர், கண்ணாலையும் பார்க்கலாம். ஒன்றும் பொய் இல்லை, எதுவுமே பொய் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா போற்றுமினே. சும்மா இதுக்கு மேல இனிமே கிரமப்படி, அதாவது உலகத்துல எத்தனையோ நெறிகள் இருந்தாலும் இதுவும் முக்கியமான விஷயம் இருக்கு. நாம யாரையுமே நம்ம வேத நெறியிலேயே இவர் போற நெறி தப்பு, இவர் இங்க வந்துடணும்னு நாம சொல்றதே இல்லை. நம்ம என்ன கருதுகிறோம் என்றால், அவரவர் அந்தந்த நெறியை சரியாக பின்பற்றினால் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு அடுத்தடுத்த இதுல உயர்ந்த நிலை அடைவார்கள் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா இப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றாராம், நீங்க ஏன் படிப்படியா வரணும், போற்றுமினே நேரா வந்து பெருமாளை வழிபட்டுருங்களே, தான் கண்கண்ட தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. போற்றுமினே வந்து வணங்கினால் உங்களுக்கும் பகவான் அருள் புரிவான். போற்றுமினே சடக்கென வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அதுதான் இந்த 5வது பாசுரம். அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவதைக்காக ஏறிட்ட புராணத்தை வச்சு வாதம் பண்ணாலும் சரி வராது. இல்ல இன்னும் 2 பேர் நீங்க வேதத்தையே மறுத்து நாங்களா புது கொள்கை சொல்றோம்னு தமோ குணத்தோடு சொன்னால் அதுவும் சரிபட்டு வராது. மேலும் எதுக்கு இப்படி வலிய வந்து இத்தனை வெதண்டாவாதம் எதுக்கு பண்ணணும்? ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாதம் பண்ற உங்களுக்குள்ளேயும் பெருமாள் தான் இருக்கார். நீங்க சொல்ற தெய்வத்துக்குள்ளேயும் பெருமாள் தான் இருக்காது. பௌத்தரோ ஜெயினரோ யாரா இருந்தாலும் உள்ள பெருமாள் தான் இருக்கார். அதனால இந்த வாதத்தெல்லாம் விட்டுட்டு நேரா அந்த நெற்பயிர்கள் கூட அழகா பெருமாளுக்கு சாமரம் வீசுறது திருக்குறுகூர்ல. அந்த ஊர்ல பொலிந்து நின்ற பிரான்னு ஒளி வீசி கொண்டு பிரகாசமாக உதவி செய்ய காத்திருக்கார் பெருமாள். அந்த பெருமாளுடைய பெருமை கண்ணால சேவிக்கலாம். எதுவுமே பொய் இல்லை. அதனால பெருமாளை வந்து நீங்கள் உடனே வழிபடுங்கள். இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே என்பது 5வது பாசுரம். இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம். யூயம் லிங்க புராண வாசன பராக ஜைனாச்ச பௌத்தாவிதன் தாயுக்வாத கதாவிதச்ச பகவஹ யூயஞ்ச தேவாஃப் பரே பூத்வா ஸ்ரீ குருகா புரேஸ்தி சமரி வாலைரிவோத்வீஜிதே நீவாரை ஸ்துவதாதிகஸ்ஸ சகலைஸ்வர்யாத்ர நைகம் ரிஷா. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ லிங்க பௌராணிகாஸ், ஓ புத்திஸ்ட், ஓ ஜெயின்ஸ், ஓ ஆர்கியூவிங் பீப்புள், it is he who is the indweller of you and your deities. He dwells in Kuruhur where many paddy crops wave fan to the Lord. He is பொலிந்து நின்ற பிரான். There is nothing false about him. See and worship his feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி வாதமெல்லாம் ஆச்சு. அடுத்தடுத்து இருக்கிறவாளையும் அழைத்தாக வேண்டும். எப்படி அழைக்கிறார் அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இலிங்கத்திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான். இலிங்கத்திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான். மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூரதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே.